கதைச்சோலை உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்க தேவி. இன்னைக்கு நீங்க கேட்க போற சிறுகதை மதிப்பிற்குரிய கி. ராஜநாராயணன் அவர்கள் எழுதிய கண்ணீர். அம்மன் சிலையின் கண்களிலிருந்து துடைக்க துடைக்க நீர்க்கசிவு வந்து கொண்டே இருந்தது. குளிப்பாட்டி முடிந்தது. துடைக்கிறது என்ற பேரில் எண்ணெய் பிசுக்குடைய சிகப்பு கந்தல் சேலையால் ஈரத்தை ஒத்தி எடுத்தாள் பூசாரி மாடத்தி. அன்றைக்கு வேறு சிகப்பு சிலையை உடுத்தி அலங்காரம் பண்ணணும் என்பதால் கூட கொஞ்சம் ஒத்தியும் அழுந்தவும் துடைத்தாள். மாடத்தியின் புருஷன் செத்து போனதிலிருந்து அவள்தான் பூஜை செய்கிறாள். முக்கியமான விசேஷ பூசை நாட்களில் மட்டும் அவளுடைய பையன் வந்து விடுவான். அவனுக்கு டவுனில் ஒரு பூக்கடையில் வேலை. அவன் தவிர இவளுக்கு ஒரே மகள், மூக்கரை என்று பட்ட பெயர். பிறக்கும்போதே மூக்குக்கு கீழே மேல் உதடு இல்லை. அதனாலோ என்னவோ மேல் முன்னத்தம் பற்கள் 4 முளைக்கவே இல்லை. அதோடு அவள் பேசுவது மூக்கிலிருந்து வரும் ஒலியை தவிர வார்த்தைகள் திருத்தமாக இருக்காது. அவளுடைய அம்மாவுக்கும் தம்பிக்கும் தான் அவை சரியாக புரியும். மற்றவர்களுக்கு புரிவது போல் இருக்கும். இதனாலேயே அவளை பள்ளிக்கூடத்தில் போட முடியவில்லை. காடுகளை செதுக்கவும் பருத்தி எடுக்கவும் தான் அனுப்ப முடிந்தது. வலிப்பு நோய் உள்ள ஒரு கிழவனுக்கு அவளை கட்டி கொடுத்து அவன் மண்டையை போட்ட பிறகு வெள்ளைப்பாவாடை வெள்ளை தாவணி போட்டுக்கொண்டு அம்மாவுக்கு ஒரு துணையாக கூடமாட ஒத்தாசனை செய்து கொண்டிருக்கிறாள். வேலை கிடைக்காத நாட்களில் காட்டோரம் கரையோரம் வேப்பமுத்து புளியமுத்து என்று பொறுக்கி சேர்ப்பது, வண்டி பாதைகளில் கால்நடைகள் போடும் சாணியை எடுத்துக்கொண்டு வந்து குப்பை சேர்ப்பது, ஊருக்குள் யாரும் குதிரைவாலி தானியம் குத்தக்கூட கூப்பிட்டால் தாயும் மகளும் போய் குத்தி கொடுப்பது, அதில் கிடைக்கும் குருணை தவிடு இதுகளை கொண்டு வந்து கஞ்சி காய்ச்சியே உண்பார்கள். மழைக்காலம் களிகிண்டியே பொழுதை தள்ளுவது. சில நாட்களில் தனித்தவிட்டையே களியாக கிண்டி புளிய இலை துவையலோடு உண்பார்கள். உப்பு வாங்க பணம் இருக்காது. மழைக்காலம் முடிந்த கோடை தொடக்கத்தில் உப்போடையில் அங்கங்கே திட்டுத்திட்டாக உப்பு பூத்திருக்கும் மெல்லியதாக. ஏட்டோலையினால் அவற்றை பக்குவமாக சிரட்டையில் சேகரித்துக் கொண்டு வந்து வைத்துக் கொள்வார்கள். வெள்ளியும் செவ்வாயும் அம்மனுக்கு மதியம் ஒருவேளை மட்டும் உப்பு இடாத வெண்சோறு படைத்து பூசையிடுவார்கள். ஊர் பொதுவிலிருந்து இதுக்காகவே இவர்களுக்கு 1/4 கிலோ பச்சரிசி கடையில் சொல்லியிருந்தார்கள். இந்நாட்களில் யாராவது அம்மனுக்கு தேங்காய் உடைக்க வருவார்கள். பூசை தட்டில் கொண்டு வந்து வைத்து உடைக்க சொன்னால் பூசாரிக்கு ஆண் முடியும், தேங்காய்க்காரர்களுக்கு பெண் முடியும் உண்டு. சிலர் தேங்காயை விடலையாக வீசிவிட்டு போய்விடுவார்கள். அதில் இவர்களுக்கு ஒரு சில்லு கூட கிடைக்காது. தேங்காய் முடி கிடைத்த அன்றைக்கு உப்பில்லா வெண் சோற்றுக்கு கடித்துக்கொள்ள ருசியாக அமையும். தேங்காய் பசியும் தாங்கும். அம்மனுக்கு உடைக்கும் தேங்காய் சில சமயம் பெண்முடி பெரிசாகவும் ஆண்முடி சிறிசாகவும் உடைந்துவிடும். என்ன செய்ய, அம்மன் அருள் என்று நினைத்துக் கொள்வார்கள். பொங்க வைக்கும் வெண் சோற்றில் சரிபாதி காக்காய்களுக்கு போய்விடும். பூசை நேரம் அதுகளுக்கு எப்படித்தான் தெரியுமோ. கோயில் முன் உள்ள பலிபீடத்தில் படைத்து தண்ணீர் தெளிப்பதுதான் தாமதம். பயமில்லாமல் பாய்ந்து வந்து கொத்தி முழுங்கும். காக்கைகளின் உருவத்தில் அம்மன்தான் அப்படி வந்து சாப்பிடுவதாக ஐதீகம். பூசை முடிந்தது. திருநீற்று பிரசாதத்துக்காக காத்து கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்கு திருநீற்று கொப்பரையிலிருந்து கிள்ளி கிள்ளி தந்து அனுப்பிவிட்டு மாடத்தியும் மகளும் நார்பெட்டியினுள் மீதியுள்ள வெண்பொங்கல் சோற்றையும் கிடைத்த தேங்காய் முடியையும் வைத்து எடுத்துக்கொண்டு இடிந்து கிடக்கும் அவர்களின் கூரை மண் வீட்டுக்கு புறப்பட்டு போவார்கள். இது அவர்களின் வழக்கமான வாழ்க்கை. அன்றைக்கு மட்டும் அது ரொம்ப வித்தியாசமாக அமைந்தது. பூசைக்காக தேங்காய் பழம் கொண்டு வந்தது சப்பானி அம்மாவின் பேத்தி. இவளும் சப்பானிதான். நடந்து வர ரொம்ப சிரமப்பட்டு தேங்காய் பெட்டியையும் கையில் ஏந்தி கொண்டு தள்ளாடி நடந்து வந்து சேர்ந்தாள். மாடத்தி எதிரே போய் தேங்காய் பெட்டியை வாங்கி கொண்டு, நீ நடந்து வாரதே பெருசு, ஏன் யார்கிட்டையாவது தந்தனுப்புறதானே? தலையை கவிழ்ந்து மௌனத்தையே பதிலாக்கினாள் அவள். அந்த பெண் குழந்தையை பார்க்க பார்க்க மாடத்திக்கு துக்கத்தால் தொண்டை வலித்தது. இது ஆத்திர குறையுமில்ல, தேத்திர குறையுமில்ல. தலைமுறை தலைமுறையா அந்த குடும்பத்தில் நடந்து வார பிறப்புக. தேங்காய் பெட்டியை வாங்கி மூலதானப்படியில் வைத்துவிட்டு உள்ளே அம்மனை பார்த்தாள் மாடத்தி. இப்படி பண்றியே என்று மனசினுள் உள் விசும்பலுடன் சொல்லிக் கொண்டாள். நின்று கொள்ள சங்கடப்பட்ட சப்பானியை பார்த்து, உட்கார் தாயி, சும்மா உட்காரு என்று அவளை அமர்த்திவிட்டு அம்மனை குளிப்பாட்ட கொண்டு வந்த தண்ணீர் குடத்தை மூலதானத்துக்குள்ளே கொண்டு போய் வைத்துவிட்டு திரையை இழுத்து பேருக்கு மறைத்து கொண்டு அம்மனின் ஒட்டியானத்தை கழற்றி சேலையை உருவி கதவின் மேல் போட்டாள். திருநீற்று பட்டைகளை கழற்றி வைத்தாள். கண் மலர்களை கவனமாக கழற்றி எடுத்தாள். உனக்கு கண்ணில்ல என்று கனத்த துக்கத்துடன் சொல்லிக் கொண்டாள். மாடத்திக்கு அது நல்லாவே ஞாபகம் இருந்தது. இப்போது இங்கே வந்து நிற்க முடியாமல் உட்கார்ந்து கொண்டிருக்கும்
இந்த சப்பானியின் பாட்டி பெரிய சப்பானியம்மா இருந்தபோது 2வது தடவையாக ஊர் கண்ணீர் வடித்தது. அந்த தாயாரம்மாவின் பெயர் வடிவத்துக்கேத்தபடி செவத்தம்மா என்றே அமைந்திருந்தது. இந்த ஊரிலே அவளுக்கு. அவள் பிறந்த ஊரிலிருந்து இங்கே வந்து கால் வைத்தது நன்றாக ஞாபகம் இருக்கிறது. அப்பவெல்லாம் கல்யாண முகூர்த்தங்கள் ராத்திரி நேரங்களில்தான். விளக்கு பொருத்துகிற நேரம். வில் வண்டிகள் வரிசையாக வந்தது. வரிசையில் முதல் வண்டி பொன் வண்டி. ஊருக்கு உள்ளே அந்த கல்யாண பொன் வண்டி நுழைவதற்கு முன்னால் குளத்தங்கரை பிள்ளையார் கோவிலுக்கு முன்னால் வந்து நின்றது. அதைத் தொடர்ந்து மற்ற வண்டிகளும். பெரிய தாம்பாளத்தில் நிறைய தேங்காய்கள். பொண்ணு அவைகளை தொட்டு கும்பிட்டு தந்தாள். எல்லா கிராம தேவதைகளுக்கும் விடலை வீசினார்கள். தேங்காய் சில்லு பொறுக்கும் சிறுமிகளோடு மாடத்தியும் இருந்தாள். வண்டியிலிருந்து பொண்ணு இறங்கி தரையில் கால் வைக்கும்போதுதான் மாடத்தி அந்த கால்களை பார்த்தாள். சிவேரென்ற அந்த நிறம் கொண்ட கால்கள் அந்த ஊரிலேயே கிடையாது. பொம்பளை பிள்ளைகள் அதிசயமாக பேசிக்கொண்டன. எந்த பாவி கண்ணு பட்டதோ அதே கால்களை இவள் கரிக்கட்டையாகவும் பார்க்க நேர்ந்தது. கடவுளுக்கு கண்ணு அவஞ்சுதான் போச்சு. எண்ணெய் குடத்தைப் போல உள்ள கருத்தைய நாயக்கருக்கு இப்படியும் ஒரு செவத்த பொண்ணா? உலகம் தாங்கல. கடைசியில அவங்க 2 பேத்துக்கும் உள்ள 7ஆம் பொருத்தமாயிட்டுது. தினம் தினம் தவறுனாலும் அடி தவறாது செவத்தம்மாவுக்கு. எண்ணத்துக்கு தான் சண்டை வருமோ யாருக்கும் தெரியாது. வாய் விட்டு அழுது சொன்னாத்தானே தெரியும். வாயை துறப்பனாங்காளே. ரத்தம் கண்ணி போறாப்புல அடி வாங்கினாலும் வாயை திறக்க மாட்டா பாதகத்தி. அந்த பாவி மனுஷனும் இந்த அடியா அடிக்கணும்? அப்படி அடிக்கும்படியா அந்த மகராசை என்ன குத்தந்தான் செஞ்சா? ஒன்றுமே தெரியவில்லை ஊர்க்காரர்களுக்கு. கருத்தைய நாயக்கர் வீட்டில் இல்லாத போது பக்கத்து வீட்டு பாட்டிமார்கள் போய் கேட்டு பார்த்தார்கள். கண்களிலிருந்து கரகரவென்று நீர் வடியும். மூக்கும் சிவந்த உதடுகளும் துடிக்கும். அப்படியே கண்ணை மூடி சிலை போல ஆகிவிடுவாள். அடி விழுந்து கன்னி போன இடங்களை இவர்கள் தடவி விடுவார்கள். எண்ணெய் தேய்ப்பார்கள். ஒத்தடம் கொடுத்த நாட்களும் உண்டு. பொண்ணுன்னா இதுல்ல பொண்ணு. வீட்டு வார்த்தையை வெளியில விடாம. பாராட்டு சொற்களோடு அவர்கள் வீடு போய் சேர்வார்கள். ஊர்ல ஒரு வழக்கம். அண்ணன் தம்பிகளுக்குள்ள அடிபிடி வந்தா ஊர்க்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் ஓடியாந்து விலக்க பிடிப்பான். அப்பனும் மகனும் அடிச்சுக்கிட்டு கிடந்தாலும் ஓடியாந்து விலக்கி விட்டு சண்டை பிடிச்சு புத்தி சொல்லி விவகாரம் பேசி தீர்த்து வைக்கிறதும் உண்டு. எல்லா சண்டைகளையும் இப்படி ஓடியாந்து விலக்கு பிடிச்சு முகரையில போடுற ஊரு பொண்டாட்டிய பிடிச்சும் புருஷன் என்ன மொத்தனாலும் சினுங்காம இருக்குதே. அது அவங்க பாடு என்று பார்த்தாலும் பார்க்காதது போல இருக்கிறது. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 இருக்கும். நாம போய் தலையிடலாமா சே என்று முகம் திருப்பிக் கொள்ளும் ஊர். அன்றைக்கு மதியான நேரம். கடுங்கோடை. அக்னி நட்சத்திர நாட்கள். கருத்தைய நாயக்கர் செவத்தம்மாளை நடுத்தரு வழியா அடி உதை மிதி என்று போட்டு இழுத்து கொண்டும் தள்ளிக்கொண்டும் வருகிறார். ஊரே கதிகலங்கி போய் பார்த்து கொண்டிருக்கிறது. பெண்டுகள் எல்லாம் கண்ணீர் பிதுங்க முந்தானையால் வாயை பொத்திக் கொண்டு இப்படி வங்கொடுமையும் உண்டுமா என்பது போல் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். வயதான நாணம்மா கேட்டாள் சன்னமான குரலில், அந்த குழந்தை இந்த வேகா வெயில எங்கடி இழுத்துக்கிட்டு போறான் பாவி? பாங்கணத்துல கொண்டு தள்ள போறானா? இன்னொரு வயோதிக பெண்ணிடமிருந்து அதே துணியில் வந்தது பதில். ஒரு ஏடியா அப்படி செஞ்சிட்டாலும் தேவலையே. இந்த பாட்டை நெதோம கண்கொண்டு பார்க்க முடியலையே தாயி என்று அழுகை குரலில். கருத்தைய நாயக்கர் அவளை தள்ளிக்கொண்டே போனார். அவள் திகைத்து நிற்கும் போதெல்லாம் போ என்ற உரத்த குரலில் அவளுடைய பிட்டத்தில் ஓங்கி மிதித்து தள்ளுவார். அவிழ்ந்த தலைமுடி அவளுடைய முகத்தை மூடியிருந்தது. தெருவில் நின்று பார்க்க நாணப்பட்டவர்கள் தெருவாச கதவுகளை உரிச்சாய்த்து மூடிக்கொண்டு கதவு இடுக்கின் வழியாக பார்த்தார்கள். தெரு மரத்தடி நிழலில் விளையாடிக் கொண்டிருந்த குழந்தைகள் போட்டது போட்டபடி திகைத்து பீதியோடு பார்த்து கொண்டிருந்தார்கள். பெற்றவர்கள் அவர்களை சைகை செய்து வந்துரு, உள்ள வந்துரு என்று அழைத்த வண்ணம் இருந்தார்கள். அந்த பிள்ளைகளும் இப்படியான காட்சிகளை பார்த்தது உண்டு. வீட்டினுள்தான், தெருவில் அல்ல. ஆண்கள் உட்பட யாருக்கும் இன்னது செய்ய என்று தெரியவில்லை. அவரை யாரால் தடுக்க முடியும்? ஊர் பெரிய மனிதர் அவர். ஊர் வழக்குகளையெல்லாம் தீர்த்து வைத்து புத்தி சொல்கிறவர். இரட்டை வட வெள்ளை அரைங்கானில் இரும்பு பெட்டியின் சாவிகள் சிலுசிலுக்கும் இடுப்பை உடையவர் அவர். கைதட்டுகிற இடத்தில் வந்து ஊர் பணிவோடு நிற்கும். ஊர் மனிதர்களில் பெரும்பாலோர் வந்து கண்மாய்க்கரை ஆலமரத்தின் நிழலடியில் நின்று கொண்டு பரபரப்போடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உச்சி வானத்தில் இருந்து கொண்டு சூரிய தேவி அந்த மண்ணை சுட்டு பொசுக்கிக் கொண்டிருந்தாள்.
நின்று பார்த்து கொண்டிருந்தவர்களின் உடம்புகளும் கண்களும் உப்பு நீரால் நனைந்து கொண்டிருக்க, கொஞ்ச தூரத்தில் அந்த கங்காட்சி நடந்து கொண்டிருக்கிறது. புல்லின் சிறு நிழல் கூட இல்லாத நுண் மணல் மட்டுமே நிறைந்த உப்போடைக்கு அவளை இழுத்துக்கொண்டு போன கருத்தைய நாயக்கர் சுடு மணலில் நிற்க வைப்பது தெரிந்தது. பிறகு அதுவும் சரியில்லை என்று தோன்றியதோ என்னவோ, குனிந்து வேகமாக மணலை பறித்து குழி செய்து அதனுள் செவத்தம்மாவை நிற்க வைத்து அவளுடைய பாதங்களை சுடு மணலினால் மூடினார். அப்படியே மணலை குவித்து முழங்கால் வரை மூடினார். தள்ளி வந்து நின்று கொண்டார். இடுப்பில் கைகளை ஊன்றிக்கொண்டு அவளை பார்த்தார். இப்ப எப்படி இருக்கு என்பது போல. அப்போது செவத்தம்மா அவரை நோக்கி தனது 2 கைகளையும் யாசிப்பது போல் நீட்டி எதையோ கேட்பது போல தெரிந்தது. அதுக்கு கருத்தைய நாயக்கர் ஓணான் போல தலையை மேலும் கீழும் ஆட்டி சிரிப்பது தெரிந்தது. யாசிப்பது போல் நீண்ட அந்த கைகளும் தலையும் பிறகு வானத்தை நோக்கி உயர்ந்தன. பார்த்து கொண்டிருந்த கூட்டத்திலிருந்து ஒரு பெண் குரல் இப்படி சொல்வதும் கேட்டது. தூ, விளக்கங்கெட்ட பய. நாயக்கரை பார்த்து யாசிப்பது போல நீண்ட அந்த அவளுடைய கையும் தலையும் வானத்தை நோக்கி உயர்ந்தபடியே நின்றன. அப்போதுதான் அந்த குரல் ஊருக்குள்ளே இருந்து கூவிக்கொண்டே ஓடி வந்தது. அது ஒரு பெண் குரல். அடேய், அடேய்! ஓடி வந்தவர் அம்பலக்காரரின் தாயார். வயோதிகமாய் இருந்தாலும் தாட்டியமாக இருந்தது உடல். அவரை பின்பற்றி கூட்டமும் உப்போடையை பார்த்து போனது. அப்படி ஓடி வந்தவர்களில் மாடத்தையும் இருந்தாள். நாயக்கர் அங்கிருந்து நகர்ந்து விட்டார். இவர்கள் போய் பார்த்தபோது செவத்தம்மா தலைவிரி கோலமாகவும் முகத்தையும் கைகளையும் வானத்தை நோக்கி உயர்த்தியபடி மூடிய கண்களுடன் ஆடையெல்லாம் வியர்வையால் நனைந்து லேசாக முன்னும் பின்னும் ஆடியபடி மூர்ச்சையாகி விழும் நிலைக்கு வந்து விட்டிருந்தாள். ஓடி வந்த அந்த தாயார், நாம் பெத்த மகளே என்று செவத்தம்மாளை ஆவி சேர்த்து கட்டிக்கொண்டு அழுதார். உண்மையில் அந்த தாயார் அம்மாவுக்கு மகள் என்று யாரும் கிடையாது. அதன் பிறகு ஊர் செவத்தம்மாவை அதே மூடிய கண்களுடன், வாய் வார்த்தை நின்று போன இறுகிய முகத்துடன், அன்னந்தண்ணீர் இறங்காமல் வெந்து கருகிய கால்களுடன் படுத்த படுக்கையாக பார்த்ததுதான். கொஞ்ச நாள் அப்படியே கிடந்து செத்துப்போனாள். அன்றும் அதுக்கு பிறகும் கூட ஆறுகிற துக்கமாக இல்லை ஊர் பெண்டிருக்கு. அதை பற்றி பேச வாய் திறந்தாலே வார்த்தைகள் விக்கி கண்ணீர் பிதுங்கும். அதன் பிறகு கருத்தைய நாயக்கர் குடும்பத்தில் பிறந்த பெண் குழந்தைகள் எல்லாமே பிறவியிலேயே கால்கள் ஊனமாகவே பிறந்தன. சப்பானி, நொண்டி குடும்பம் என்ற பெயராகிவிட்டது. மகா பெரிய ஜோதிட சிகாமணிகளை எல்லாம் கொண்டு வந்து யாருடைய ஜாதகத்தில் என்ன கோளாறு என்று பார்த்தார்கள். எல்லாம் சரியாக இருந்தது. எதில் கோளாறு என்றுதான் தெரியவில்லை. சிவத்தம்மாவின் உடல் கிடந்து ஆவி பிரிந்த இடத்தில் உள்ளூர் பரிகாரி கேட்டுக்கொண்டபடி 90 நாள் மூட்டம் கட்டி பிரித்து பார்த்தார்கள். வேளாரிடம் சொல்லி தனியாக சுள்ளி வைத்து 18 மண் பானைகளும் உலை மூடிகளும் செய்து கொண்டு வர செய்தார்கள். அந்த பானைகள் நிறைய குளிர்ந்த குடித்தண்ணீர் நிரப்பி உலை மூடிகளால் மூடி 3 பானை அகலத்தில் 6 பானை நீளத்தில் வைத்து குழைத்த மண்ணினால் மூடி திண்ணை போல் ஆக்கினார்கள். ஆக்கிய மண் மூட்டத்தை சாணியால் முழுகி மலர் சாத்தி தீப தூபங்களால் பூசனை செய்தார்கள். 90 நாட்கள் கழித்து உற்றார் உறவினரை வரவழைத்து மூட்டத்தை பிரித்து பார்த்தால் எந்த ஒரு பானையிலும் சொட்டு தண்ணீர் இல்லை. பார்த்த யார் மூஞ்சியிலும் அருள் இல்லை. சோர்வுதான் மிஞ்சியது. சத்தங்காட்டாமல் கலைந்தார்கள். அம்மன் சிலையில் கண் மலர்களை ஒட்ட வைக்க அவை கீழே உதிர்ந்து விழுவதை பார்த்த மாடத்தி முதலில் அதை தற்செயல் என்றுதான் நினைத்தாள். அந்த வெள்ளி கண் மலர்களை திரும்பவும் திருநீற்று கப்படையில் போட்டு தேய்த்து சுத்தப்படுத்தி ஒட்ட வைத்தாள். கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் அவை கீழே விழுந்தன. துடைக்க துடைக்க கண்ணீர் வந்து கொண்டிருந்தது. அந்த நீர் அவள் கையில் பட்டதும் சுடுவது தெரிந்தது. திரும்பி பார்த்தபோது குழந்தை சப்பானியம்மா ஒரு கட்டெரும்போடு விளையாடி கொண்டிருந்தாள். மகள் மூக்கரைச்சி பொங்கப்பானைக்குள் அகல வெண்கல கரண்டியை கொடுத்து அதன் காம்பை பிடித்து தூக்கி கொண்டு வருவது தெரிந்தது. என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கா உள்ள இந்த அம்மா? இதுக்குள்ள அம்மனை குளிப்பாட்டி அலங்காரமெல்லாம் செஞ்சு முடிக்காம? நேற்று இந்நேரம் சாப்பிட்டது. குடலை பசி பிசைந்தது. தனது மகள் மூக்கரையை பார்த்ததும் மாடத்திற்கு அழுகை உடைத்து கொண்டு புறப்பட்டது. மூக்கரை அதிர்ந்து போனாள். இப்படி வாய் விட்டு கேவி அழ அவளுக்கும் எவ்வளவோ இருந்தது. அரிக்கும் ஏழ்மை, ஆறுதல் பெற இயலாத அனாதரவு, வாழ்விலிருந்து தள்ளிவிடப்பட்ட கொதிநிலை. இப்படி மகள் தாய் இருவர் கண்களிலிருந்தும் சுடு கண்ணீர் பொங்கி வர அவர்கள் அழுத அழுகை ஒலி குழந்தை சப்பானியையும் பற்றி கொண்டது. ஓட முடியாத சோம்பிய கால்கள் கொண்ட அவள் தவழ்ந்து கொண்டே கோயிலை விட்டு வெளியே வந்து
அவளும் கூப்பாடு போட்டு அழுதாள் பயத்தினாள். அதை கேட்டவர்கள் என்ன என்ன என்று கேட்டுக்கொண்டே பெண்டிரும் குழந்தைகளும் ஓடி வந்தார்கள். கொஞ்ச நேரத்தில் செய்தி பரவி கோயிலுக்குள்ளேயும் வெளியேயும் கூட்டம் நெறிப்பட்டது. ஊர் அம்மன் சிலையின் கண்களிலிருந்து கண்ணீர் துடைக்க துடைக்க வந்து கொண்டே இருக்கிறதாம். கேள்விப்பட்டவர்கள் வாயடைத்து போனார்கள். கூட்டத்தில் இருந்த அனைத்து பெண்டுகளின் கண்களிலிருந்தும் கொதிக்கும் கண்ணீர் அக்கினி திராவகமாய் இறங்கி வர ஆரம்பித்தது. இத்துடன் கண்ணீர் நிறைவடைந்தது. மீண்டும் இணையலாம் மற்றொரு பதிவில். தற்போது உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே தேவி. நன்றி.